கோட்டை திருநாராயணபுரத்தில் இப்படி ஒரு சில இடங்களில் இன்னைக்கும் அரையர் சுவாமிகள் உள்ளனர். அவர்களை பற்றி நிறைய ஐதிஹ்யங்கள் நம்ம பாசுரங்களுடைய உரையை எடுத்து பார்த்தோம்னால், இந்த அரையர் சுவாமி இப்படி அபிநயம் பிடித்தார், அவர் அப்படி அபிநயம் பிடித்தார் என்று வெவ்வேறு அர்த்தங்கள் காணப்படும். ரொம்ப சுவையான செய்திகள். இப்ப அரையர் சுவாமி அபிநயம் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்பூச்சி காட்டுதல்னா என்ன சொல்ல வேண்டும்? கையை கொண்டு போய் கண்ணு கிட்ட வைக்கிறார், அப்படி ரெப்பைய புரட்டுற மாதிரி காட்டுறார், கண்ணன் அப்படி விழித்து பார்க்கிற மாதிரி சொல்றார், மற்ற குழந்தைகள்லாம் பயப்படுற மாதிரி செய்கிறார். இதுதானே அப்பூச்சி காட்டுதல் இருக்கணும். இப்படி அவர் அபிநயம் பிடித்திருக்கும் போது ராமானுஜர் கோஷ்டியில் முன்னால் எழுந்துருளி இருக்கிறார். அவருக்கு பின்னால் கோவிந்த பெருமாள்ங்கிற எம்பார் சரித்திரம் எம்பார் ஆறுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெரிய திருமல நம்பிகள் திருமலையிலே அவதரித்து கைங்கரியம் பண்ணி வந்தவர். பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் என்ன அந்த சுவாமியை பத்தின தனியர். அவருக்கு 2 சகோதரிகள். அதுல ஒரு சகோதரியினுடைய குமாரர் ராமானுஜர், மற்றொரு சகோதரியினுடைய குமாரர் கோவிந்த பெருமாள். அவரைத்தான் எம்பெருமானார்ங்கிற பெயரை சுருக்கி எம்பார் அப்படின்னு சுருக்கமா வைத்தார்கள். ஓராண் வழி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையில் எம்பெருமானாருக்கு அடுத்த ஆச்சாரியன் எம்பார் தான். ராமானுஜ பதச்சாயா என்றே கொண்டாடப்பட்டவர். அந்த சுவாமிக்கு என்ன தமிழ் அறிவு, எத்தனை தமிழ் பற்று, ஆழ்வார்கள் என்ன பாடியிருப்பார்கள்ங்கிறதை எவ்வளவு நன்னா தன்னுடைய உள்ளத்துல வாங்கிட்டு இருக்கார் பாருங்க. இப்படி அரையர் சுவாமி அபிநயம் பிடித்தார். அதை பார்த்த உடனே இது என்ன உலக குழந்தையா கண்ணன், நம்ம வீட்டு குழந்தை விளையாட்டு காட்டுற மாதிரி அவர் காட்டுவார். அவர் ரொம்ப பெரிய குழந்தை இல்லையோ, பரபிரம்மம் பரமாத்மாவேன்னா இந்த குழந்தையா பிறந்திருக்கார். ஆகவே இந்த விளையாட்டு பொருந்தாது. பின் என்ன செய்வாராம், அப்படியே குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்காரா, 6 சத்தம் இல்லையா, அரவம் இல்லையா, யசோதையெல்லாம் நந்தகோபர்லாம் வரல இல்லை அப்படின்னு பார்த்து போறான். பார்த்துனுட்டு 2 கைகளோட விளையாடிட்டு இருக்கிறவர் திடீர்னு சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு 4 கைகளோட காட்சி கொடுப்பார். அதை பார்த்த உடனே குழந்தைகள் பயந்தே போடும். இது என்னது, இதை போல 4 கையெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. மேலும் கையில எதை பிடிச்சுட்டு இருக்கார், இந்த பக்கம் ஒரு பூச்சி ஆட்டம் பாஞ்சஜன்யம், அந்த பக்கம் ஒரு பூச்சி ஆட்டம் சக்கரத்தாழ்வார். அப்ப சங்கு சக்கரங்கள் பூச்சி போல இருக்கு. பார்த்த உடனே குழந்தைகள் பயப்படுறது. ஆகவே கண்ணை புரட்டி விழித்து பண்றது இல்லை, இது அப்பூச்சி காட்டுதல்னா அது இல்லை. கையில் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு குழந்தைகளை பயப்படுத்துறது தான் அப்பூச்சி காட்டுதல் என்ன இந்த சுவாமிக்கு நினைவு. அதனால எம்பார் என்ன பண்ணார், தன் 2 கைகளை